Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீன்ஸ் பொரியல் எப்படி சிம்பிளான முறையில் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பொரியல் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட பொடி பொடியாக கட் பண்ணின 1/2 கிலோ அளவு உள்ள பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கியாச்சு. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து இந்த பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பொரியலுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் காய் பார்த்திங்கன்னா நல்லா கொல கொலன்னு இல்லாமல் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். அடிக்கடி நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட பீன்ஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும்போது பொரியலோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டா போதும். நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சிம்பிளான முறையில் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இதே பீன்ஸ் பொரியல் பொடி போட்டு எப்படி செய்யணும்னு செய்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.